உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட 91வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுது தாவீது சாலோமோனை பார்த்து சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம். முதலாவது தாவீது சாலோமோனுக்கு சொன்ன ஆலோசனை, மகனே, நீ உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, சாலோமோன் அதற்கு பதிலாக அவர் சொன்ன காரியம், நான் கர்த்தரையே நான் நோக்கி, அவர்தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர்தான் என்னுடைய தேவன் என்று அவர் சொன்னார். இப்ப அதற்கு மறுமொழியாக ஆவியிலே நிறைந்து தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ உன்னதமானவரின் மறைவில நீ இருக்கிறபடியினால், சர்வ வல்லவருடைய நிழல் உன் வாழ்க்கையிலே தங்குகிறபடியினால், நீ அவரையே நீ நோக்கி இருக்கிறபடியினால், நீ அவரையே உன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கிறபடியினால், அவரையே உன் தேவனாய் நீ ஏற்படுத்தியிருக்கிறபடியினால், ஆமேன், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அங்கே நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற வேடன் யார் என்று சொன்னால், அது அசுத்த ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகள், சாத்தானுடைய வல்லமைகள், பாவம், சாபம், இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த காரியங்கள், இவைகளுக்கு கூடாக தேவ பிள்ளைகளை கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் கெட்டிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இவனுடைய தந்திரத்திலிருந்தும் அவனுடைய எல்லா விதமான கண்ணிக்கும் தப்பிவித்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது சாலமோனை போல, தாவீதை போல கர்த்தரை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது ஆமேன், வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார். நம்முடைய சுயபலத்தினாலேயோ நம்முடைய திறமையினாலே அல்ல, நம்மை இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவர் கர்த்தர். அவர் தப்புவித்தார், அவர் உயர்த்திருக்கிறார். அவருக்கே மகிமை. ஆமென், ஆமென்.